ஹாய் மக்களே! எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் மக்களே. மக்களே இன்னைக்கு நைட்டுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி பார்த்தா, நம்ம வீட்ல வந்து தோசை மாவு இருந்தது. சரி அது கிடக்குதேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சூப்பரா ஒரு சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன் மக்களே. இன்னைக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த சட்னிக்கு வந்து முதல்ல நம்ம கடல பருப்பு இருக்கு இல்லையா மக்களே, அத வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா செவக்க வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல இந்த வத்த மிளகா இருக்கு இல்லைங்களா? அந்த மிளகாவ வந்து நான் வந்து ஒரு 4, 5 எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் அது எடுத்துக்கிட்டேன் மக்களே. இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நல்லா பெரிய உள்ளி, அதாவது வந்து நல்லா குட்டி குட்டியா வந்து அந்த வெங்காயத்த வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து, இது கூடவே வந்து நல்லா போட்டுட்டு, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து உப்பு போட்டு நல்லா கலறிடணும். இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த உள்ளி வந்து நல்லா வந்து நல்லா செவக்க வறுக்க வச்சுடணும். வறுத்துட்டு அத எடுத்து வந்து நல்லா ஆற வச்சுடணும் மக்களே. இது கூட என்ன செய்யணும் அப்டின்னா, நம்ம வந்து கொஞ்சமா ஒரு தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டுக்கடலை அது கொஞ்சம் எடுத்துக்கணும் மக்களே. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு, நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா வந்து நல்லா மிக்ஸில போட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து புளி வேணும் அப்டின்னா வந்து நீங்க கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வேண்டான்னு நெனைக்கிறவங்க வந்து புளி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமா நான் வந்து புளி ஆட் பண்ணுவேன். ஏன்னா, நமக்கு வந்து எப்ப இருந்தாலுமே வந்து ஃப்ரிட்ஜில வச்சு சாப்பிடுறது வழக்கம் அப்டின்றதுனால, புளி போடலனா கெட்டு போயிடும் அப்படின்றதுனால வந்து நம்ம வந்து புளி போட்டு தான் அடைப்போம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா பொட்டுக்கடல கொஞ்சம் போட்டு நல்லா அரன்னு அரைச்சிடணும் மக்களே. கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சூப்பர் ஃபைன் டேஸ்ட் ஆயிடும். மக்களே எப்பவுமே வந்து நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வந்து தனியா எடுத்து வச்சுடுவேன் மக்களே. ஏன்னா, அது லாஸ்ட்ல சட்னியில போட்டு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு வந்து நல்லா வதக்கிடணும் மக்களே. இது வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா சட்னில, அதில எடுத்து ஊத்திட்டு, கொஞ்சம் காயப்பொடி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும் மக்களே. இப்ப நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா தோசை செஞ்சாச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நல்ல ஒரு சட்னி. இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சட்னி மாரி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிற மாரி சூப்பரா இருக்கும் மக்களே. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய் மக்களே.